உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர், ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே. இன்றும் கூட தேவனால் உண்டாக்கப்பட்ட மனிதன் இரு கூறுகளாக இருக்கிறான். ஒன்று மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட சரீரம், இன்னொரு பகுதி தேவனிடத்திலிருந்து வந்த அந்த உயிர். அவர் தம்முடைய ஜீவ சுவாசத்தை அவனுடைய நாசியில் ஊதினாராம், அப்பொழுது அவன் ஜீவாத்மாவானான் என்று வாசிக்கிறோம். பிறகு இந்த சரீரம் ஆக்சுவலாக அது மரிக்காமல் இருக்கிறதுக்கு தான் உண்டாக்கப்பட்டது. ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான், இந்த ஆதாம் என்ன பண்ணிட்டான், பிசாசு கூட சேர்ந்து அவன் பேச்சை கேட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சு தனக்கு மரணத்தை வருவித்து கொண்டான். அது அவனுக்கு ஒன்றும் தெரியாமல் விவரம் தெரியாமல் போய் மாட்டிக்கிறல. கர்த்தர் சொன்னார், நீ அந்த பிசாசுடைய சார்பாக நிற்கிற அந்த மரத்தின் கனியை புசிக்கிற நாளில் நீ சாகவே சாவாய் அப்படி சொல்லியிருந்தார். அது பாவியாவான், பிசாசுக்கு அடிமையாக பாவத்துக்கு அடிமையாக இருந்து அவன் நரகம் போவான் அப்படிங்கிற எல்லாத்தையுமே அங்கே சொல்கிறார். ஆதாமுக்கு தெரியாத விஷயம் ஒன்றும் இல்லை. ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லைன்னு வேறு எழுதியிருக்கு. அப்போ ஆதாம் விரும்பி தேவனை விட்டு விலகி தேவனுடைய வார்த்தையை மீறி அந்த தேவனுக்கு எதிரியாக இருக்கிற பிசாசோடைய கட்சியில் சேர்ந்து அந்த பழத்தை தின்னதுனால பிசாசோடைய கட்சியில் சேர்ந்துட்டேன்னு இந்த ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் போய் கையெழுத்து போடுவாங்களே, அது மாதிரி கையெழுத்து போட்டுட்டான். நான் பாவி அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க, நான் பாவி, நான் பிசாசு கட்சியில் சேர்ந்துட்டேன் அப்படிங்கிறது இந்த பழம் தின்னது தான் அடையாளம் அப்படின்னு அந்த பழத்தை தின்னுட்டான். இப்போ அவன் செஞ்ச பாவத்துக்காக அவனுடைய சந்ததியார் தலைமுறை அதுக்காக அவங்களுமா நரகம் போகணும், அது நியாயம் இல்லை. அதனால் கர்த்தர் என்ன பண்ணார், அப்படி பிசாசோடைய பிள்ளையாக போன இந்த ஆதாமுடைய பிள்ளைய சந்ததியாக தலைமுறையாக அவங்க யார் என் பக்கம் வரணுமோ வந்துக்கலாம். இந்த ஆதாம் என்கிட்ட அங்கிட்டு போனான், இப்போ அந்த பக்கத்துலேருந்து பிசாசோடைய கட்சியிலேருந்து யாரெல்லாம் என்கிட்ட வரணுமோ வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அது வர்றதுக்கு, அப்படி வர்றவங்களுடைய பாவத்தை தொலைக்கிறதுக்கு நான் ஒரு பரிகாரம் பண்ணுறேன்னு தேவன் தம்முடைய குமாரனா இயேசு அனுப்பினார். அவர் பாவம் இல்லாமல் மனுஷனாக பிறந்தார், பாவம் இல்லாமல் மனுஷனாக வாழ்ந்து காட்டினார், பாவம் இல்லாமல் மனுஷனாக சிலுவைக்கு போனார், பாவம் இல்லாமல் ஒரு மனிதன், பாவமில்லாத மனிதன் அங்கே சிலுவையில் இருக்கும்போது உலகத்தார் எல்லாருடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு அங்கே அந்த தண்டனையை அனுபவிக்கிறார். அதனால் ரத்தம் சிந்தினார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். ஆனால் அவர் பாவம் செய்யலை. உலகத்தாருடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கிட்டு அவர் மரித்தாரை ஒழிய அவர் பாவம் செய்யலை. அதனால் பிதாவாகிய தேவன் பார்த்தார், என்னுடைய குமாரன் இவர் பாவம் செய்யலை, அதனால் இவர் நரகத்தில் தொடர்ந்து இருக்கக்கூடாது, நான் அவரை உயிரோட எழுப்புவேன் அப்படின்னு சொல்லி உயிரோட எழுப்புறது மட்டும் இல்லை, பாதாளத்திலேருந்து வேற அவரை தூக்கிட்டு வந்துட்டார். இங்கே தான் பாருங்கள் ஒரு வசனம் சொல்லப்படுகிறதே, உபாகமம் 30வது அதிகாரம் வாசிங்கன்னா, நம்மளை ஆண்டவர் ரட்சிக்கிறதுக்கு இயேசுநாரை போய் பரலோகத்திலிருந்து இறங்கி வாய்யா அப்படின்னு சொல்லி போய் யார் போய் கூட்டி வர்றது, கீழே கொண்டு வந்து இறக்கி விடுறது, அப்புறம் அவர் நரகத்துக்கு போயிடுவார், பாதாளத்துக்கு போயிடுவார். அப்புறம் பாதாளத்தில் கிடக்கிற ஆளை யார் எப்படி பாதாளத்துலேருந்து யார் தூக்கி விட முடியும் அப்படின்னு அப்படி பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, நான் என்னுடைய குமாரனை அப்படி அனுப்பியிருக்கிறேன், அவர் இந்த வேலையை செய்வார், அவர் வருவார், அவர் இந்த பாவத்துக்கு பரிகாரம் பண்ணுவார், அதனால் அவர் நரகத்துக்கு போவார். ஆனால் நானே அவரை போய் நரகத்திலேருந்து தூக்கி விட்டுருவேன், பாதாளத்திலேருந்து தூக்கி விட்டுருவேன். அதனால் எப்படி இயேசுநாரை பரலோகத்திலேருந்து இறக்குறது, அப்புறமேலு எப்படி இயேசுநார் பாதாளத்தில் இருக்கிறவரை தூக்கி விடுறது, அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு எங்கே
பைபிள் எழுதின ஆரம்ப காலகட்டங்கள்லேயே எழுதியிருக்கிறது. உபாகமம் 30வது அதிகாரம் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். உபாகமம் 30ல் கர்த்தர் சொல்கிறாரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, நான் இன்று உனக்கு விதிக்கிற கட்டளை உனக்கு மறைபொருளும் அல்ல, அது உனக்கு தூரமானதும் அல்ல. அப்போ என்ன சொல்கிறேங்கிறது உனக்கு விளங்காததும் இல்லை, அது எங்கேயோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு இல்லை. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு, ஐயா நீங்கள் ஆண்டவரே நீங்கள் என்னமோ சொல்கிறீங்களா, அதை செய்கிறதுக்கு எங்கள் நிமித்த வானத்துக்கு ஏறி அதை எங்களுக்கு கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது வானத்தில் உள்ளதும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது சமுத்திரத்துக்கு அப்பால்பட்டதும் அல்ல. அதை வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதும்போது ரோமருக்கு எழுதின நிறுவத்தில் இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதியிருக்கு. ரோமர் 10ல் விசுவாசத்தினாலே விசுவாசத்தினால் ஆகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? எப்படி கிறிஸ்துவ பரலோகத்திலேருந்து இறங்கி வர பண்ணுறதுக்கு யார் பரலோகத்துக்கு ஏறி போகிறது? கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படிக்கு பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? அல்லது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து அப்புறம் பாதாளத்திலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குறவன் யார் என்று நீ உன்னுடைய உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுவதுமன்றி, ஏண்டாப்ப பூமியில் ஒரு மனுஷன் கூட பாவத்துக்கு பரிகாரம் பண்ண முடியாது. ஏன்? எல்லாமே ஆதாமுடைய சந்ததி. ஆதாமுடைய சந்ததினா என்ன அர்த்தம்? அவன் பாவி, அதனால் அவன் பிள்ளை எல்லோரும் பாவி. அப்போ எல்லோரும் பாவியாக இருக்கிறப்ப மீதியாக பாவியாக இருக்க ஒரு மனுஷன் மற்ற ஒரு பாவியாக இருக்க மனுஷனுக்கு பரிகாரம் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அதனால் யார் வரணும்னா பரலோகத்திலிருந்தால் ஒரு ஆள் இறங்கி வரணும். அப்படி பரலோகத்திலேருந்து இயேசுநாரை கூட்டி வர்றதுக்கு யாரை போய் பரலோகத்துக்கு ஏறி போய் கூட்டி வர்றது? அப்புறம் அவர் மனிதனுடைய பாவங்களுக்கு மரித்தாருன்னா அவர் பாதாளத்துக்கு போயிடுவார்ல. அப்புறம் பாதாளத்துக்கு போய் அவரை கூட்டி வர்றது யார்? அப்படியெல்லாம் ஒன்றும் நினைக்க வேண்டாம். சட்டம் அவருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லி இதெல்லாம் நான் செஞ்சுக்கிறேன். நான் இயேசுவை அனுப்பிக்கிறேன். அவர் மனுஷனாக பிறப்பார். அதை தான் நீங்கள் கிறிஸ்மஸ் எல்லாம் கொண்டாடுறீங்க. அப்புறம் ஒரு நாள் சிலுவைக்கு போவார். அதுதான் குட் ஃப்ரைடேன்னு சொல்லி அவர் சிலுவையில் எல்லாருடைய பாவத்தையும் தாமேலே ஏற்றுக்கிறாங்க. சிலுவையில் சாகுறாரு. அவர் செத்த உடனே அவர் அடக்கம் பண்ணுறாங்க. அவருடைய ஆத்மா நான் பாதாளத்துக்கு போயிடுச்சு. அந்த பாதாளத்துக்கு போன ஆத்மாவை நான் அங்கேயே விட்டு வைக்கலை. ஏன்னா என்னுடைய குமாரன் அவர் பாவம் செய்யலை. அதனால் 3ஆம் நாள் அவர் உயிரோட எழுப்புறேன். நான் அதெல்லாம் முதலே சொல்லி வச்சுருந்தேன். 3ஆம் நாள் எழுப்புவேன்னு எல்லாம் சொல்லி வச்சுருந்தேன். அந்த வார்த்தையின்படி அந்த இயேசுவை, என்னுடைய குமாரனா இயேசுவை மேசியாவை நான் உயிரோட எழுப்பிட்டேன். அங்கேருந்து இறங்க பண்ணவும் பண்ணிட்டேன், கீழே பாதாளத்துலேருந்து ஏற பண்ணவும் செஞ்சுட்டேன். அதனால் நீ போய் யாரை இறக்கவும் வேண்டியதில்லை, கீழேருந்து பாதாளத்துலேருந்து தூக்கவும் வேண்டியதில்லை. இப்போ ரட்சிக்கப்படுறதுக்கு நீ என்ன செய்யணும் அப்படி கேட்டால், கர்த்தரா இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இது ரொம்ப சிம்பிள் பாருங்களா. கர்த்தரா இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு, என்னன்னு தேவனுடைய குமாரன் என்னோடய பாவங்களுக்கு பரிகாரம் பண்ணார்னு அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால், அவர் வந்தார், பாவம் இல்லாமல் சிலுவைக்கு போனார். அங்கே சிலுவையில் பாவத்தெல்லாம், உலகத்தாருடைய பாவத்தெல்லாம் ஏற்றுக்கிட்டு அங்கே செத்தார். அப்புறம் அவரை அடக்கம் பண்ணாங்க. இப்போ அவர் தான் தேவனுடைய குமாரன்னு, அவர் உனக்கு பரிகாரம் பண்ணார்னு, அது நிமித்தம் அவர் பாதாளத்துக்கு போயிட்டாருன்னு. அப்புறம் அந்த பாதாளத்துலேருந்து யாரெல்லா தூக்கிட்டு வர்றதுனாக்க நானே பண்ணிட்டேன். அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால், நான்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன்ல, இதை நம்புவியான்றார். நான் தான் உங்களுக்காக இயேசுவை பரலோகத்திலேருந்து இறக்கி விட்டேன். அவர் சிலுவையில் போய் உன்னுடைய பாவங்களுக்கு பரிகாரம் பண்ணார். அப்புறம் பாவத்துக்கு பரிகாரத்தில் செத்து போயிட்டார். செத்து பாதாளத்துக்கே போயிட்டார். இப்போ உன்னுடைய பாவத்துக்கு பரிகாரம் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆனால் நீயா போய் பாவத்துக்கு பரிகாரம் பண்ணணும்னா இவரை இறக்கிட்டு வரணும், அப்புறம் பாதாளத்துலேருந்து ஏற்றணும். அதான் உனக்கு முடியாதே. அதனால் கர்த்தர் சொல்கிறார், நானே அதை செஞ்சுக்கிறேன். அப்படி செஞ்சுட்டார். இயேசுவை பிறக்க வச்சார், மனுஷனாக பிறக்க வச்சார். அப்புறம் அவரை பாதாளத்துக்கு போன மனுஷனாக இயேசுவை அவர் தூக்கி விட்டார். இப்போ நீ செய்ய வேண்டியதெல்லாம், இந்த இயேசு உங்களுடைய பாவத்துக்காக மரித்தார் என்று நீ விசுவாசித்து அறிக்கையிட்டு தேவன் அவரை பாதாளத்திலிருந்து
மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று நீ விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அப்போ அம்புட்டு வேலையும் செய்ய வேண்டாமா? வேண்டாம், இந்த இயேசு எனக்காக எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாருன்னு நம்பினா போதும் அப்படின்றாரு. நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். இருதயத்தில் நம்புனா உன்னை நீதிமான் ஆக்கிறேங்கிறார், அதை அறிக்கையிட்டா உன்னை ரட்சிக்கிறேங்கிறார். பாருங்கள், இதோட சேர்ந்த சில வசனங்கள் இருக்குது. அந்த 1 கொரிந்தியர் 15 கடந்த செய்தியில் சில வசனங்களை வாசித்தேன். அதில் என்ன சொல்லப்பட்டிருந்துச்சு? சபையில் இருக்க சிலர் மரித்தோர் உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்கிறாங்களாம் அப்படின்ட்டு. ஏப்பா, உங்களுக்காக இயேசு சிலுவையில் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க, உயிர்த்தெழுதல் இல்லைன்னு யார் அப்படி சிலர் சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு பவுல் கேள்வி கேட்குறாரு. அப்போ இயேசு மரித்து உயிர்த்தெழலைன்னா அப்போ நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் நடக்கலை. இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழலைன்னா உயிர்த்தெழுதல் அதில் சேருது. அப்படி அவர் உயிர்த்தெழலைன்னா இப்போ நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கிட்டு ரட்சிக்கப்பட்டதுனால என்ன பிரயோஜனம்? அப்போ அவர் உயிர்த்தெழலைன்னா நீங்களும் உயிர்த்தெழ மாட்டீங்க. அப்புறம் உங்கள் வாழ்க்கையும் வேஸ்ட்டு. அந்த பாவியெல்லாம் அக்கிரமத்தில் வாழ்ந்து சந்தோஷமாக இருக்கேன்றான். நீங்கள் ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லா உலக இன்பங்களெல்லாம் வேண்டாம் அப்படி சொல்லிவிட்டு கர்த்தர்ட்ட பரிசுத்தமாக வாழ்கிறேங்கிறீங்க. அப்போ உங்களுக்கு பரலோகம் வேணும், அவங்களுக்கு நரகம் வேணும். இது எப்போ நடக்கும்? இந்த இயேசுனார் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார் உயிரோடு எழுப்பப்பட்டிருந்தால் அது நடக்கும். இல்லாட்டா உங்களுடைய விசுவாசமெல்லாம் வீண். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கிட்டு இவ்வளோ நாளாக பரிசுத்தமாக வாழ்ந்தாலும் வேஸ்ட்டு அப்படின்னு பவுல் சொல்கிறாரு. அப்போ இதை நல்லா கவனிங்க. இந்த இடத்துல அவர் மனிதனாகி இயேசுன்னு சொல்ல வர்றார். நான் அதை உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். இயேசு தேவனுடைய குமாரன், ஆனால் பூமியில் பிறந்தது மனுஷனா. ஏன்னா மீதியெல்லாம் மனுஷரை மீட்கிறதுக்கு தானே அவர் வர்றாரு. மனுஷனாகிய இயேசு எங்கே ஒரு மனுஷனா, ஆனால் பாவம் இல்லாமல் பிறந்துட்டார். எப்படி? ஆதாமுடைய சந்ததியாக பிறந்தா பாவியாக பிறப்பார். ஆனால் ஆதாமுடைய சந்ததியாக பிறக்காமல் எந்த புருஷனுடைய தொடர்பு இல்லாமல் மரியாள் கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள். அவளுக்கு இயேசு என்று பெயரிட்டாள். இயேசு என்றால் தேவன் தம்முடைய ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் அப்படின்னு அர்த்தம். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிட்டார். அப்படின்னா தேவன் நம்முடைய சார்பாக நமக்காக இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். இயேசு நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செஞ்சிட்டதுனால இப்போ தேவன் நம்ம சார்பாக நமக்காக அவர் இருக்கிறாரு. நமக்காக வழக்காடுவார், நமக்காக யுத்தம் பண்ணுவார், நமக்காக ஜெயம் கொடுப்பார். அப்படி வருது. அப்போ மனுஷனாகிய ஒரு ஆள் இங்கே இந்த பகுதியை தான் நான் உங்களுக்கு வாசித்து காட்ட போகிறேன். மரித்தோரின் கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசம் ரட்சிப்பும் விருதா. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதுனாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாயும் காணப்படுவோமே. கடவுளுக்காக பொய் சாட்சி வேணுமா? அது மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீண், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். கிறிஸ்துவுக்குள் நித்திரடைந்தவர்களும் கெட்டு நரகம் போயிருப்பாங்களே. கிறிஸ்துவுக்குள் நித்திரடைந்தவர்களும் கெட்டு இருப்பார்களேன்னா கெட்டு நரகம் போயிருப்பாங்களே. இன்னொரு கேள்வி, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தால் இந்த பூமியில் வாழ்கிற இந்த வாழ்க்கையில் நாம் கர்த்தருக்காக பாவம் இல்லாமல் பரிசுத்தமாக வாழணுங்க அப்படின்னு சொல்லி இம்மைக்காக மாத்திரம், இன்னொரு உயிர்த்தெழுதல் இருக்குது, அந்த இன்னொரு உலகம் பரலோகம் இருக்குதுங்கிற அது இல்லாமல் இம்மைக்காக மாத்திரம் நம்ம கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால்
எல்லா மனுஷரை பார்க்கலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். அவன்லாம் பாவம் செஞ்சுட்டு பாவ சந்தோஷத்தை அனுபவிச்சுக்கிட்டு நல்லா போகிறேன், வாழ்நாளெல்லாம் அப்படி எல்லாம் தண்ணி போட்டு அப்படி அந்த சந்தோஷம் இந்த சந்தோஷம்னு எல்லாம் அனுபவிச்சுட்டு அவன் போனாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைய பாவம் செய்யாமல் வாழணும். அப்போ நீங்கள் பாவம் செய்யாமல் வாழ்கிறதுனால மற்ற ஜனங்களை பார்க்கல, நீங்கள் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்பீங்களே. இது கேள்வி சரிதானே? அப்போ இம்மைக்காக மாத்திரம் நம்ம கிறிஸ்டியன்னாக்க அது வேஸ்ட்டு, அது பிரயோஜனம் இல்லை. அவன் பாவம் செய்கிறேன் எவ்வளோ சந்தோஷத்தில் நல்லா தின்னுட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணிவிட்டு கொள்ளை அடிச்சுட்டு கொலை செஞ்சுட்டு அங்கே லஞ்சம் வாங்கி ஊழல் பண்ணி எப்படியெல்லாம் மற்ற ஜனங்களை அடிமைப்படுத்தி அப்படியெல்லாம் வாழ்ந்து விட்டு என்ஜாய் பண்ணி வாழ்ந்து விட்டு அவனுக்கும் நியாய தீர்ப்பு இல்லைன்னா அவன் என்ஜாய் பண்ணிட்டு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகிறேன். ஆனால் நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டதுனால ஒழுங்கும் கரமாக பாவம் இல்லாமல் வாழ்கிறேன்னு சொல்லி சுயமாக அடக்கிக்கிட்டு சுயத்தை அடக்கிக்கிட்டு ஒரு பாவமும் செய்யாமல் வாழ்கிறதுனால அப்படி வாழ்ந்தா அவனை காட்டில் நீங்கள் ரொம்ப பரிதபிக்கப்படத்தக்க ஆள் இல்லையா? ஆமாம், அப்படி பரிதபிக்கப்படத்தக்க ஆள் தான். ஆனால் அப்படி இல்லைன்னு சொல்ல வர்றாரு. ஏன்? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இருக்கிறது. அதை சொல்லிக்கிட்டேன். 20வது வசனம், 1 கொரிந்தியர் 15 20வது வசனம் அப்படியே இருக்கட்டு, விட்டுருங்க. கிறிஸ்துவ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்கள் முதல் பலனானார். கிறிஸ்துவோ அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லோரும் மரித்தாங்க, அடக்கம் பண்ணப்பட்டாங்க, யாருமே ஊரோடு எழுந்திருக்கல. ஆனால் இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்புனதுனால இவர் தான் ஆள். அதாவது கர்த்தர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட ஆளில் உயிர்த்தெழுந்து வர்ற ஆள் இயேசுநாதர் தான். அதனால் கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். நித்திரை அடைந்தவர்கள்னால் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவர்கள் உயிரோடு எழுந்திருக்கிறதுல முதல் பலனானார். மனுஷனாலே மரணம் உண்டானபடியால், இதை கவனிங்க, மனுஷனாலே மரணம் உண்டானபடியால். எந்த மனுஷன்? ஆதாம். அந்த மனுஷன் ஆதாம் பாவம் செஞ்சதுனால மரணம் உண்டாச்சு. அவன் நிமித்தம் அவன் தலைமுறையாக பிறக்கிற எல்லா பிள்ளைகளும் பாவிகளாக பிறந்து அது நிமித்தம் எல்லோரும் நரகம் போகிற கேஸ் ஆகிட்டாங்க. பாவிகள் எங்கே போவாங்க? நரகம்தான் போவாங்க. மனுஷனால் மரணம் உண்டானபடியினால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. இந்த இடத்துல இயேசுநாதரை மனுஷன்னு சொல்லி எழுதியிருக்கு பாருங்கள். மனுஷனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் பண்ணணும்னா தேவதூதனை அனுப்ப முடியாது. இப்போ ஏதோ கேஸில் யாராவது மாட்டிக்கிட்டாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறாங்கன்னா அவனுக்கு ஜாமீன் கொடுக்கறதுக்கு 2 ஆட்டுக்குட்டியை கொண்டு போய் நிறுத்த முடியாது. அல்லது ஒரு தேவதூதனை கொண்டு வந்து நிறுத்துகிறேன், இந்த சாமி தான் பொறுப்பு அப்படின்லாம் சொல்லி எந்த சாமியும் கொண்டு நிறுத்த முடியாது, தேவதூதனை நிறுத்த முடியாது. அங்கே இன்னொரு மனுஷன் அவன் மேலே எந்த கேஸும் இருக்கக்கூடாது. கிஸ்தி கட்டினது, வரி கட்டினது, வீட்டு வரி கட்டினது எல்லாம் இருக்கணும். எல்லாம் பார்த்துக்கிட்டு சரி ஒழுங்கான மனுஷன்தான், இவன் இவனுக்கு ஜாமீன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனை ஜாமீனாக ஏற்றுக்கிட்டு அந்த மனுஷனை விடுறாங்க. அதுபோல் பாவம் செய்த மனிதனை மீட்கணுமானா அந்த மனுஷன் பாவம் செஞ்சான்ல, அப்போ பாவம் செஞ்சு அவன் பாவி ஆகிட்டான். இப்போ பாவம் இல்லாத ஒரு மனுஷன் வேணும். இப்போ இயேசு தேவனுடைய குமாரன், அவர் பாவத்துக்கு பரிகாரம் பண்ண முடியாது. ஏன்னா அவர் தேவனுடைய குமாரன். அவரை கொண்டு வந்து மனுஷனுக்கு பரிகாரம் அதெல்லாம் முடியாது, ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது, அது சட்டம் கிடையாது. அப்போ மனுஷனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் பண்ணணும்னா அங்கே ஒரு மனுஷன் வரணும், பாவம் இல்லாத மனுஷன் வரணும். இங்கே தான் பாருங்கள் இந்த சிக்கல் வந்துருச்சு. இயேசுவானவர் தேவனுடைய குமாரனாக இருந்தும் கூட பூமியில் மனுஷனாக அதை பாவம் இல்லாமல் பிறக்கணும். அப்படி பிறந்ததுனால தான் கிறிஸ்மஸ்ன்னு நீங்கள் அதை கொண்டாடுறீங்க. எப்படி? தேவகுமாரன் மனுஷனாக பிறக்கிறாரு, அதுவும் பாவம் இல்லாமல் பிறக்கிறாரு. எதுக்கு? நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய.
அப்போ பாவமில்லாமல் பிறந்ததோட கதை முடிஞ்சிருச்சுங்களா? இல்லை, அது கதையோடைய ஆரம்பம். இயேசு பாவம் இல்லாமல் மனுஷனாக பிறந்தது இந்த மனுஷனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்கிற அந்த கதையெல்லாம் ஆரம்பம் அது. அப்புறம் அவர் பாவம் இல்லாமல் வாழ்ந்து காட்டுறாரு. எத்தனை? 30 வயசு வரைக்கும். பொதுவாக வாலிப வயதில் தான் எல்லோரும் பாவம் செய்வாங்க. எங்கேயாவது பொண்ணால் சைட் அடிக்கிறேங்கிறது, இந்த பிள்ளைங்க எவனையாவது சைட் அடிக்கிறேங்கிறது, அப்புறம் ஏதாவது வேண்டாத தகாத காரியங்கள்லாம் உண்டாக்கிக்கிறது, அப்புறமேல் அதில் போய் மாட்டிக்கிட்டு அதை வாழ்க்கையில் நாசமாக்கி தொலைகிறாங்க. அதனால தான் சொல்லுவோம், வாலிப வயதில் ஒரு கல்யாணம் வரைக்கும் ஏதாவது தப்பு பண்ணாமல் நீங்கள் இருந்துட்டீங்கன்னா நீங்கள் பாக்கியவான்கள். அதுபோல் உங்கள் வீட்டில் பிள்ளைங்க வாலிப வயதில் இருக்க பிள்ளைகளை தப்பு பண்ண விடாமல் நீங்கள் காத்துட்டீங்கன்னா நீங்கள் பாக்கியவான்கள். ஒரு பாவமும் செய்யாமல் இன்னொரு புருஷனுக்கோ அல்லது மனைவிக்கோ அந்த கல்யாணத்தில் போகும்போது பாவமில்லாத ஒரு மனுஷியாக ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ளே என்டர் பண்ணுறப்ப அது எவ்வளவு நல்லா இருக்கும் பாருங்கள். ஆனால் அதே சமயத்தில் ஏற்கனவே இந்த பையன் அந்த பிள்ளையோட போய் கெட்டு போனவங்க, அப்புறம் இந்த பிள்ளை அவனோட சேர்ந்து போய் பழகி கெட்டு போனதுங்க அப்படின்னு சொன்னால், கல்யாணம் ஆன பிறகு ஆமாம் நம்மெல்லாம் வழியில் கெட்டு போன ஆளுக்கு தானே அப்படிங்கிற நினைப்போடே எவ்வளோ நாள் சாக வரைக்கும் வாழணும். அதனால தான் பாவம் இல்லாமல் கல்யாணத்துக்குள்ளே நுழையிறதுக்கு அவசியம்னு சொல்லி சொல்கிறோம், பிரசங்கிக்கிறோம், அடிச்சுக்கிறோம். பெற்றோர் பிள்ளைகளை கவனிக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் யார், போக்குவரத்து என்ன கவனிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா தப்பு நடக்காத அளவில் கூட ஒரு கல்யாணத்தில் கொண்டு போய் விடணும். கிராமத்தில் ஆட்கள் சொல்லுவாங்க இல்லையா, இவளை எவன்ட்டா பிடிச்சி கொடுக்க வரைக்கும் வயிற்றில் நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பெற்றோர் சொல்லுவாங்க. அதாவது அவங்க எவ்வளவு பிரயாசப்பட்டு இந்த பிள்ளையை காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல வர்றாங்க. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. பிள்ளைக்காக இவங்க ஒன்று நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கல, அவங்க பிள்ளைய பாவம் இல்லாத நிலைமையில் ஒரு புருஷனுக்கு அல்லது மனைவிக்கு அப்புறம் ஒரு பையனுக்கு கட்டி வலிக்கணும் அப்படிங்கிற அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ இயேசுநாதர் பாவம் இல்லாமல் பிறக்கிறார். அதுக்காக தான் ஒரு கன்னிகையின் வயிற்றில் பிறக்கிறார். ஆதாமுடைய பிள்ளைகளாக அந்த சந்ததியாக இன்னொரு மனுஷனுக்கு பிறந்தாக்கா இவரும் பாவியாக தான் பிறக்கணும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் மரியாள் மேலே நிழலிட்டதுனால இயேசு பாவம் இல்லாமல் தேவனுடைய குமாரனா பூமியில் அவதரித்தார். பாவம் இல்லாமல் பிறந்தது மாத்திரமில்ல, பாவம் இல்லாமல் வாழ்ந்து காட்டினார். ஒரு இடத்துல கேட்டார், என்னிடத்துல பாவம் உண்டு உங்களை யார் சொல்லக்கூடும்னு கேட்டார். ஒருத்தர் கூட வாயை திறக்கலை. அப்போ ஒரு மனுஷனாக இருக்கிற இயேசு, இங்கே பாருங்கள், அவர் உண்மையிலே தேவனுடைய குமாரன் தான். அவர் தான் பிதாவாகிய தேவனோட சேர்ந்து அண்ட சராசரங்களையும் படைத்தவர். ஆனால் அவர் இப்போ ஏதோ ட்ராமாவில் ஒரு வேஷம் போடுறதுக்கு வர்ற மாதிரி அந்த தேவனுடைய குமாரன் பூமியில் ஒரு மனுஷ வேஷம் போட்டுக்கிட்டு வர்றாருங்க. வேஷம் போட்டால் அப்புறம் அந்த மனுஷனாக தான் வாழணும். அவர் மனுஷனாக பாவம் இல்லாமல் பிறக்கிறாரு, அப்போ பாவம் இல்லாமல் வாழ்ந்து காட்டணும். அந்த ட்ராமாவுக்கு வந்த மாதிரி இயேசுவானவர் பாவம் இல்லாமல் பூமியில் மனுஷனாக பிறந்தார், பாவம் இல்லாமல் வாழ்ந்து காட்டினார். அதனால தான் எழுதியிருக்கு, மனுஷனால் மரணம் உண்டானபடியினால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. இந்த மனுஷன் யார்? இயேசு. முதல் மனுஷன் ஆதாம். அவன் பாவம் செஞ்சு விட்டான். இப்போ அந்த பாவத்தை போக்குறதுக்காக இயேசுவானவர் அவர் ஒரு மனுஷனாக வர்றாரு. அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அப்படி மனுஷனாக இந்த பூமியில் பாவம் இல்லாமல் வாழ்ந்து காட்டி அவர் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் பரிகாரம் செய்ய ஏறுறாரு. அப்போ போகிறப்ப கூட அவர் சொல்கிறாரு, ஏதோ இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு வர்றான், அவன் சரக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை. இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல ஒன்றும் இல்லைன்னு சொன்னார். அப்படின்னா பிசாசு இந்த பாவத்தை செய்ய அந்த பாவம் செய்ய வச்ச காரியம் எதுவும் அவர்கிட்ட இல்லைன்னு சொல்கிறாரு. அப்போ அவர் பாவம் இல்லாத கடைசி நேரம் வரைக்கும் பாவம் இல்லாமல் இருந்திருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, யூதாஸ் ஐயையோ அந்த நீதிமான நான் காட்டி கொடுத்துட்டேனே அப்படின்னு அவன் அழுகிறான். அப்போ அவர் கூடயே இருந்த யூதாஸ் அதை காட்டி கொடுக்க வரைக்கும்
இந்த யூதாஸ் அவர் கூட தான் இருக்கிறான். அவன் சொல்கிறான், இந்த நீதிமானை காட்டி கொடுத்துட்டனே அப்படின்னு சொல்லி அந்த காசை விட்டு எரிஞ்சிட்டு போகிறான் ஆலயத்தில். அந்த சிலுவையில் அறையப்பட்ட இடத்துல அந்த 100க்கு அதிபதி ஒரு மனுஷன் சொல்கிறான், மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன். அவனுக்கு ஒரு வெளிப்பாடு வந்துருச்சு. ஏன்னா இவர் பாவமே செய்யாமல் சிலுவையில் இருக்கிற போது இவர் பேசிய வார்த்தைகளெல்லாம் கேட்டால் சாதா மனுஷன் இப்படி செய்ய முடியாது, மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் அப்படின்னு அந்த 100க்கு அதிபதி சொல்கிறான். அது மாத்திரமல்ல, அந்த பிலாத்துவோடைய மனைவி அந்த நீதிமானுக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம் அப்படின்னு அவ சொல்லிவிடுறா. நாங்கள் அவவே ராயன்ட்ட சொல்லிடுவோம் அப்படின்னு மிரட்டி கடைசிக்கு வேறு வழி இல்லாமல் இந்த பிலாத்து எல்லாருக்கும் முன்னாடி இந்த நீதிமானுக்கு வரக்கூடிய அந்த இரத்தப்பழி என்னை சேராதுன்னு சொல்லி கையை கழுவுறான். அப்படி நீதிமானாக இருந்த ஒரு மனுஷன் இயேசு. அவர் அங்கே இருந்தபோது தேவனுடைய குமாரன், கீழே இறங்கி வரும்போது மனுஷனாக வர்றாரு, பாவம் இல்லாமல் வர்றாரு. பாவம் இல்லாத ஒரு மனுஷன். எல்லாருக்கும் தெரியுது இவர் நீதிமான், இவர்கிட்ட பாவி அல்ல, அத்தனையும் தெரிகிறது. அப்படி வேறு வழி இல்லாமல் சரி கூட்டிகிட்டு போய் நீங்கள் சிலுவையில் அரைஞ்சிக்கங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆள் அனுப்பினானே ஒழிய வேறு மற்றபடி அவன் விரும்பி அதை செய்யலை. நமக்கு என்ன, இயேசு கடைசி வரைக்கும் பாவம் செய்யலை, பாவம் இல்லாமல் தான் சிலுவைக்கு ஏறினார். அங்கே சிலுவையில் இருக்கிற போது தண்டனை எதுக்கு? உலகத்தார் எல்லாருடைய பாவங்களையும் தன் மேலே ஏற்றுக்கிட்டார். இந்த பாவமெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? அந்த சர்ப்பத்துக்கிட்ட இருந்து வந்துச்சு. அதான் அந்த உலகத்தில் எல்லா பாவமும் இருக்குது. இப்போ எல்லா பாவத்தையும் அவர் தலைமையில் ஏற்றுக்கிட்டா அவரே சர்ப்பம் போல் ஆகிட்டார். அங்கே சர்ப்பம் போல் தோற்றமளிக்கிற அந்த நிலைமையில் அவர் எல்லாருடைய பாவங்களுக்கு அவர் மரித்தார். அதனால தான் ஒரே மனுஷனால் பாவம் உண்டாச்சு. இந்த ஒரே மனுஷனாகிய இயேசுவினால் பாவத்துக்கு பரிகாரமும் உண்டாயிற்று. மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் உண்டாயிற்று. இப்போ நம்ம என்ன படிச்சுக்கிட்டு இருக்கோம்? மனுஷன் மரித்தோருடைய உயிர்த்தெழுதலை பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ மரித்தோரின் உயிர்த்தெழுதல்னால் இயேசு உயிர்த்தெழுந்தார், இயேசுவால் உயிர்த்தெழுதல் உண்டாயிற்று, அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. இத்தனை வசனம் கேட்குறீங்களே, இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தார்னு உங்கள் இருதயத்தில் உங்களுக்கு தெரியுமல்லவா? அப்படியானா இன்னும் ரட்சிக்கப்படாதவர்களை பார்த்து கேட்குறேன், நீங்கள் இன்னமும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறது எப்படி? உங்களுடைய பாவங்களுக்காக பரிகாரம் செய்யப்பட்டு உங்கள் இந்த பாவத்தினால நீங்கள் நரகம் போக வேண்டியதில்லை. இந்த பாவங்கள்லாம் மன்னிக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறாரு. இந்த இயேசுவை ஏற்றுக்கிட்டா போது நீ பரலவம் போகலான்னு சொல்லும்போது இந்த இயேசுவை ஏற்றுக்கிறது கடினங்களா? இப்போ ஆனாலும் எவ்வளோ பேருக்கு அது கடினம். ஆனால் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கிறதா இருந்தால் இன்றைக்கு பாவம் தொலையும், தேவனுடைய பிள்ளையாவீங்க, பரலோகம் போவீங்க. அதனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இது போன்ற செய்திகளை கேட்க உண்மையாகவே வானத்தையும் பூமியும் படைத்த தேவனை ஆராதிக்க, அவருடைய போதனைகளை கேட்க இந்த குட் நியூஸ் பைபிள் சர்ச் திண்டுக்கல்லில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து வரக்கூடிய தூரத்தில் சென்னை சில்க்குக்கு அடுத்தபடி தெய்வ சிகாமணிபுரம் ரோட்டில் ஒரு 100 மீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த குட் நியூஸ் பைபிள் சர்ச்சு ஞாயிறு ஆராதனை காலை 8 மணிக்கு, வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு பைபிள் ஸ்டடி இருக்கிறது. சனிக்கிழமை காலை 10 மணிக்கு உபவாச ஜெபம் இருக்கிறது. இந்த கூட்டங்களிலே நீங்கள் கலந்து கொண்டு தேவனை அறிகிற அறிவிலே வளர்ந்து உங்களுடைய வாழ்க்கையிலே சரியான தீர்மானங்களை எடுத்து நன்றாக வாழ, தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொண்டு வாழ நீங்களும் சரி, உங்களுடைய குடும்பத்தார் யாவரும், உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் நன்றாய் வாழ்ந்திருக்க இந்த ஆலய ஆராதனையில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டுமென்று உங்களை அன்போடு அழைக்கிறேன். நீங்கள் வாருங்கள். எங்கே சொன்னேன்? திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து வர தூரத்தில் சென்னை சில்க்கு அடுத்தபடி இருக்கக்கூடிய அந்த தெய்வ சிகாமணிபுரம் ரோட்டில் 100 மீட்டர் தூரத்தில் குட் நியூஸ் பைபிள் சர்ச் இருக்கிறது. ஞாயிறு ஆராதனை காலை 8 மணிக்கு, வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு பைபிள் ஸ்டடி, சனிக்கிழமை காலை 10 மணிக்கு உபவாச ஜெபம். நீங்கள் வந்து பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.